இன்றைய வெளிச்சத்தின் அன்பு வாழ்த்துக்கள். 1994ஆம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு. என்னோடு கூட ஒரு நண்பன் பணி செய்து கொண்டிருந்தான். நல்ல ஒரு வேலைக்காரன், மின்சாரத்துறையில் நல்லா வேலை பார்க்கக்கூடியவன். ஆனாலும் கூட ஒரு காரியத்தை நாம் சரியாக ஒழுங்கும் கிரமமாய் செய்யாவிட்டால் அது எவ்வளவு பாதிப்பு என்பது அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஒரு முறை வீட்டிலே ஒரு எலக்ட்ரிக்கல் வயரிங் செய்து கொண்டிருக்கிற போது மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்த ஒரு வயரை அந்த இன்சுலேஷனை நீக்க வேண்டும் என்று சொல்லி வாயிலை கடித்து அவன் அவன் அதை நீக்க முயற்சித்த போது அங்கேயே பரிதாபமாக இறந்து போனான். ஆம், பாவமும் அப்படித்தான். ஒருவேளை நாம் நல்ல திறமையானவர்களாய், நாம் பரிசுத்தமாய் நடக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனாலும் கூட தன் நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடி தன்னை காத்துக்கொள்ள கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. சகலம் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படக்கூடாது என்று சொல்லியும் சொல்லுகிறது. அதே வேதம் சொல்லுகிற ஒருவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான் என்று சொல்லி, எப்பொழுதும் பாவத்தை குறித்த எச்சரிக்கை உணர்வு நமக்கு அவசியம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பாவத்திற்கு விலகி ஓடுங்கள் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. பாவத்திற்கு விலகி ஜாக்கிரதையாய் நம் வாழ்க்கையை வாழுவோம்.